ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த வாய்ஸ் சீரிஸோட 13வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த டாங் பாங் எப்படியாவது நாடு கடத்தி அவனை காப்பாத்திரணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் தலைவர் இவனை ஃபிஜிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் நம்ம கோல்டன் டைம் டீமுக்கு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அவன் நாட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி அவனோட ஆசைக்கு தீனி போடுறதுக்காக யாரையாவது கொலை பண்ணுவான். அது நாம செலக்ட் பண்ற ஆளா தான் இருக்கணும், அப்பதான் அவனை நம்ம பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க கவுபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஐடியா கிரியேட் பண்றாங்க. ஆனா அந்த டாங் பாங் கவுபாயை விட்டுட்டு பியோல செலக்ட் பண்றான். பியோல தனியா கொல்லக்கூடாது, ஏன்னா அவனோட ஸ்டைலே ஃபேமிலியா சேர்த்து வச்சு கொலை பண்றது தானே. அதனால அவனோட தாத்தா கிட்ட வேலை பார்க்குற கோஸ்ட் லேடியையும் அவரோட அசிஸ்டன்ட்டையும் பியோலோட சேர்த்து அப்பா அம்மா பொண்ணு மாதிரி கொலை பண்ணணும்னு சொல்லி 3 பேரையும் கிட்னாப் பண்ணி எஸ்கேப் ஆகி போய்கிட்டே இருக்கான். நம்ம டிஸ்பாச் டீம் அவனை விரட்டிட்டு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மார்க்கெட் ஏரியாவில் போய் அவன் கார் நிறுத்திட்டு அந்த பில்டிங்குள்ள ஓடி போயிடுறான். நம்ம ஆளுங்களும் பின்னாடியே வந்தவங்க அவன் கடத்தி வச்சிருக்க 3 பேரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்கள ஆம்புலன்ஸ்ல அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அவனை தேடிட்டு அந்த பில்டிங்குள்ள போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டாங் பாங் டேரிக் மேலதான் ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்னா இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப டேரிக் இவனை வந்து வேணும்னே ஊசி பேத்தி விட்டு வெளியே வாடான்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற அந்த கில்லர் பர்சனாலிட்டியை வெளியே வர வச்சிருப்பான் இல்லையா. இவன் என்ன தட்டி எழுப்பி விட்டுட்டான், இவனை நான் சும்மா விட மாட்டேன், இவனை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்ப டேரிக்கை தான் அவன் டார்கெட் பண்ணியிருக்கான். அதுக்காக இவன் என்ன பண்றான், உள்ள அந்த பில்டிங்குள்ள வந்து மறைஞ்சு நின்னுட்டு டைரக்டர் கங்ஜோ வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அவனுக்குள்ள பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. அவனுக்குள்ள இருக்கிற கங்ஜோவோட பர்சனாலிட்டி வெளியில வருது. டிஸ்பாச் டீம்ல இருக்கவங்க உள்ள வந்ததும் அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்லயே அந்த பில்டிங்கோட ஃப்ளோர் பிளான் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜூங்கியையும் கிம்மையும் நீங்க மேல் ஃப்ளோர்ல போய் செக் பண்ணுங்க, நான் பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற அந்த டாங் பாங் கேட்டுடுறான். ஏன்னா அவனுக்குள்ள இப்ப கங்ஜோவோட பர்சனாலிட்டி இருக்கு. இவங்க பேசுறத கேட்கணுன்றதுக்காக தான் அவன் அந்த பர்சனாலிட்டியை வெளியே வர சொல்லியிருப்பான் போல இருக்கு. சோ டேரிக் இப்ப பேஸ்மெண்ட்டுக்கு தான் வர போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் போய் அங்க மறைஞ்சு நின்னுக்கிறான். டேரிக் பேஸ்மெண்ட்டுக்கு தேடிட்டு போறான். அப்படி அவன் தேடிட்டு இருக்கும்போது பின்னாடி மறைஞ்சு நின்று இவன் டேரிக் அட்டாக் பண்ண வரான். ஆனா கங்ஜோக்கு அந்த சத்தம் கேட்டுடுது. டேரிக் மூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவன் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகுறான். இவன் கோடாரி எடுத்துக்கிட்டு டேரிக்கை அட்டாக் பண்ண வரான். அவனும் அழகா சமாளிச்சுட்டு தான் இருக்கான். இப்படி மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. கங்ஜோ உடனே கிம்முக்கு கால் பண்ணி பேஸ்மெண்ட்ல டேரிக் இப்படி அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், சீக்கிரமா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்த டேரிக் கிட்டயுமே சொல்றா. கிம்ம வர சொல்லியிருக்கேன், கொஞ்ச நேரம் சமாளி அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவ ரேடியோ மூலியமா அவன் காதுல இருக்க இயர்போன்ல தான் சொல்றா. ஆனா இந்த விஷயம் அந்த டாங் பாங்குக்கு நல்லாவே கேட்டுடுது. என்னடா கோலையா நீ, உன்னால என்ன தனியா சமாளிக்க முடியாதா, டிடெக்டிவ் கிம்ம துணைக்கு வர சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றான். டேரிக்குமே புரியுது இவன் கங்ஜோ பேசினதை கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்குமே கங்ஜோக்கு இருக்கிற மாதிரி காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்குங்கிறத டேரிக் நம்பல. அவன் கண்டிப்பா காதுக்குள்ள ஏதோ டிவைஸ் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். இங்க கங்ஜோ வந்து சொல்றா, நாம ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட பேசணும்ல, அவர் சொன்ன விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒளிவு மறைவா டேரிக் கிட்ட சொல்றாளா. அவனும் யோசிச்சு பாக்குறான். இவங்க ஏதோ ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட இவனை பத்தி சஜஷன் கேட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவரு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவன் பேசுறத வச்சு பார்க்கும்போது, இவனோட குரலை வச்சு பார்க்கும்போது இந்த டாங் பாங்கோட ஒரிஜினல் பர்சனாலிட்டிக்கு அவனுக்குள்ள இருக்கிற அந்த மத்த பர்சனாலிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியலன்னு தான் தோணுது. அதனால அந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டிக்கு இவனுங்க பண்ற விஷயத்த நீங்க தெரியப்படுத்தணும், அதுதான் அவனை வீக் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லியிருக்காரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அவன் அதை ட்ரை பண்றான். எனக்கு தெரியும்டா, உனக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்னு அந்த கிட்னாப்பர், இன்னொன்னு உன்னோட டீச்சர் ஷிம்யாங். இவங்க 2 பேரையும் நீயாவே உருவாக்கி இருக்க. ஏன்னா இவங்க 2 பேரும் செத்ததுக்கு நீ தான் காரணம். அதனாலதான் அவங்கள ஒரு பர்சனாலிட்டியா நீ உனக்குள்ளேயே உருவாக்கி இருக்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்றானா. அதை கேட்டுட்டு அந்த டாங் பாங் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இவன் சொன்னதுல அவனுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகல அப்படின்னு நல்லா தெரியுதா. இன்னும் கொஞ்சம் அதிகமா அவனை ப்ரோவோக் பண்ண பாக்குறான். நான் ஷிம்யாங்க பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன் தம்பி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல உன் தாத்தா உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாராமே, அப்படி பண்ணாராமே இப்படி பண்ணாராமேன்னு சொல்லி இவனோட சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் கொண்டுட்டு வரவும் அவனுக்கு பயங்கரமா மண்டை வலிக்குது. ஆக்சுவலா இவனுக்குள்ள பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகும் போது அவனுக்கு உடம்புலாம் ஏதோ காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஷேக் ஆகும். ஆனா அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அவன் உடம்புக்குள்ள வந்து பெரிய அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வரும்போது அவனுக்கு பயங்கரமா மண்டை வலிக்கும். இப்ப அவன் அப்படி மண்டை வலிக்கிற மாதிரி தான் தலையை பிடிச்சிட்டு இருக்கான். டேரிக்குமே புரியுது அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியே வர ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வேணும்னே இன்னும் அவனை உசுப்பேத்துற மாதிரி அவன் பேசிக்கிட்டே கிட்ட போய், நீ தாண்டா கொலகாரன், ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, உனக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டிஸ் தான் எல்லா கொலையும் பண்றாங்கன்னு சொல்லி நீ ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு மனுஷனா தண்டனை கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உனக்கு ஒரு கொலகாரனா தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவனை போய் அடிச்சு அங்க இருக்கிற ஜன்னல்ல தூக்கி வெளியில கடாசனா அவனும் பறந்து போய் வெளியே விழறான். அப்போ அவங்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் ஒன்று சின்னதா உருண்டு போய் அந்த பக்கம் விழுது. அதை டாங் பாங் கவனிக்கல, ஆனா டேரிக் கவனிச்சிடுறான். இவனை அட்டாக் பண்ணலாம் டேரிக் கிட்ட வரும்போது அந்த டாங் பாங் டக்குன்னு டேரிக்கோட இடது கையிலேயே அடிச்சிடுறான். அவனுக்கு தான் இடது கையில எப்பவுமே வலிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா. அவன் அடிச்சதும் இவன் வழியில துடிச்சு கீழே விழறானா. அந்த கேப்ல டாங் பாங் ஒரு கயிறு எடுத்து டேரிக்கோட கழுத்திலே சுத்திடுறான். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, நாங்க இருக்கிறதுனால தான் அந்த டாங் பாங் இன்னமும் உயிரோட இருக்கான், நாங்க இல்லன்னு வச்சுக்கோ அவன் எப்பவோ தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு டேரிக்கோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த சமயத்துல கிம் அங்க வந்தவன் இதை பார்த்துட்டு டாங் பாங்கோட கையிலே ஷூட் பண்ணிடுறான். கையில கன் ஷாட் பட்டதும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். கிம் அவனை விரட்டிட்டு பின்னாடியே ஓடி போயிடுறான். அப்போ அவன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பொருள் உருண்டு போய்
விழுந்துச்சுல, அத டைரக்ட் எடுத்து பாக்குறான். ரொம்ப சின்னதா இருக்கு. அத பாக்குறதுக்கு காதுக்குள்ள வைக்கிற இயரிங் எய்டு மாதிரி தான் இருக்கு. அத கங்ஜோ கிட்டயுமே சொல்றான், எனக்கு என்னமோ இது இயரிங் எய்டு மாதிரி தான் தெரியுது, நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அந்த டாங் பேங்க விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த மார்க்கெட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு இவன் எங்க போறான் அப்படின்ற மாதிரி அங்க கால் சென்டர்ல இருக்கவங்க எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இங்க கங்ஜோக்கு அந்த டிவைஸோட போட்டோ வருது. ரொம்ப சின்னதா இருக்கு. இவ்வளவு சின்னதா ஒரு இயரிங் எய்டு நான் பார்த்ததே இல்லையே, இது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். கிட்டத்தட்ட காதுக்குள்ள இருக்கிற இயர் ட்ரம்முக்குள்ளேயே போற மாதிரி அவ்வளவு சின்னதா இருக்கு. வெளியே இருந்து பார்த்தா தெரியவே தெரியாது. இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஆனா என்னோட பர்சனாலிட்டியை இமிடேட் பண்ணணும்ன்றதுக்காக அவன் இந்த அளவுக்கு எதுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி இங்க கங்ஜோ யோசிச்சுட்டு இருக்கா. உடனே ஹானை கூப்பிட்டு அவனுக்கு இந்த போட்டோ அனுப்பி இதை பத்தி செக் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க சிசிடிவில அந்த டாங் பேங்க் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள போறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம டிஸ்பாச் டீமும் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ள அவனை தேடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய மார்க்கெட்டா இருக்கு. கிம்மும் டாரிக்கும் கையில துப்பாக்கியோட அந்த மார்க்கெட்டுக்குள்ள டாங் பேங்க தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு கத்துற சத்தம், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை பார்த்த யாரோ ஒரு பொண்ணு இந்த டாங் பேங்க் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சுக்கிட்டான் போல இருக்கு. நார்மலா இந்த டாங் பேங்குக்குள்ள இருக்கிற அந்த 3 பர்சனாலிட்டியுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்டிடியூடோட இருப்பாங்க. எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க முகத்துல பயங்கிறது சுத்தமா தெரியவே தெரியாது. ஆனா இப்போ இந்த டாங் பேங்க் ரொம்ப பயந்து போயிருக்கான். கையில கத்தி வச்சிருக்கான். ஆனா கை நடுங்கிட்டு இருக்கு. டிடெக்டிவ் டாரிக், இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் யாரையோ கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன், நான் கொலை பண்ணிட்டேன் போல இருக்கு, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்து நடுங்கி உதறிக்கிட்டே பேசிட்டு இருக்கான். டேய் நடிக்காதடா, ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுடுறா அப்படின்ற மாதிரி தான் இங்க டாரிக் சொல்றானா. அவனும் அந்த பொண்ணை டக்குன்னு விட்டுடுறான். பொண்ணையும் விட்டுடுறான், கையில இருந்த கத்தியையும் போட்டுடுறான். கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகுற மாதிரி நின்னுக்கிறானா. டாரிக் எல்லாம் சம கோவம் வருது. இருந்த அத்தனை கோவத்தையும் போய் அவன் மேல காமிக்கிறான். போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எதிர்க்கவும் மாட்டேங்கிறான், தடுக்கவும் மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அடி வாங்கிக்கிட்டே இருக்கான். என்ன அடின்ற மாதிரி அடி வாங்கிட்டே கிடக்குறான். கிம் தான் பதறி போய் டாரிக் அப்படி பண்ணாதீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கேட்கற மாதிரியே இல்ல. இருந்த கோவத்துல துப்பாக்கி எடுத்துட்டு அவனை ஷூட் பண்ணவே போயிடுறான். என்ன சுட்டுடு, நான் உயிரோடு இருக்க விரும்பல, நான் கொலை பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் அழுதுட்டு இருக்கான். அந்த பக்கம் கங்ஜோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அவனுடைய குரல்ல அவன் அழுக சத்தம், அவன் வருத்தப்படுறது இதெல்லாம் உண்மை மாதிரிதான் இருக்கு. ஆனா என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. என்ன நடக்குதுன்னு அவளுக்குமே புரியல. அதுக்குள்ள மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. டைரக்ட் வேணாம் இப்படி பண்ணாது அப்படின்னு எல்லாரும் அவனை தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் செம கோவத்துல இருக்கான். அவன் தங்கச்சி இறந்து போனது, அவ உடம்புல இருந்த காயம் இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து நல்லா ட்ரிகர் பண்ணி விடுதா. அதனால இருக்கிற கோவத்துல ட்ரிகர் அழுத்தலான்னு போகும்போது அவனுக்கு கங்ஜோ சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இவனோட ஃபேமிலி போட்டோ ஒரு தடவை இவங்கிட்ட கொடுத்திருப்பா இல்லையா, நீ பழி வாங்குற எண்ணத்தோட யாரையாவது கொலை பண்ணிட்டு கொலைகாரன் ஆயிட்ட அப்படின்னா மேல இருக்கிற உன்னோட அம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதை நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கொடுத்திருப்பால. அது ஞாபகம் வருது. அவனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அவனால முடியல. கோவம் உச்சத்துக்கு ஏறி துப்பாக்கியில இருக்கிற அத்தனை புல்லட்டையும் அவன் பாட்டுக்கு சுட்டு தள்ளிடுறான். ஆனா எதுவுமே டாங் பேங் மேல படல, கீழே தரையில தான் ஷூட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி இவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்ற விஷயம் அங்க போலீஸ் ஆபீசர் யாங்குக்குமே தெரிய வருது. ஏன்னா இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ற வரைக்கும் தான் இவங்களோட வேலை. அதுக்கப்புறம் அவர் தான் விசாரிக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி நம்ம அந்த கல்பிரேட்டை விசாரிக்கணும், ஹாஸ்பிட்டல்ல இருக்க விக்டிமை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை அவனோட தாத்தா கிட்டயுமே இவரே இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த ஆள் கடந்துட்டு கத்துறான், அவனுக்கு இருக்கிறது வெறும் தூக்கத்துல நடக்கிற வியாதி தான், அதை போய் சீரியஸா எடுத்து நீங்க இப்படி அவனை கொலகாரன்ற மாதிரி சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கத்துறான். இங்க பாருங்க சார், அவன் கையும் களவுமா மாட்டி இருக்கான். குற்றவாளி தானே குற்றத்தை ஒத்துக்கிறத விட பெரிய எவிடன்ஸ் எதுவும் தேவையே இல்ல. இந்த விஷயத்துல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க பேரனை காப்பாத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து சேருங்க விசாரணைக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் கங்ஜோ கமிஷனரை போய் பாக்குறா. கமிஷனர் இந்த கேஸை தடுத்து நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனா கங்ஜோ எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா இல்லையா. அதுக்காக அவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரிமா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆக்சுவலா என்னோட ஹஸ்பண்டோட பிசினஸ் சம்பந்தமா நான் அந்த தலைவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஆனா எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் நீ இந்த கேஸை எப்படியோ ஒரு வழியா உன்னோட முடிவுக்கு கொண்டு வந்துட்ட இல்லையா. இதுக்கப்புறம் உன்னால இதுல என்ன பண்ண முடியுமோ அதை நீ தாராளமா பண்ண, நான் எதுவும் தடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. கங்ஜோவும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் இந்த டாங் பேங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. போலீஸ் ஆபீசர் யாங்கோட டீம் கிட்ட அவனை ஒப்படைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஆனா இங்க டாரிக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவன் அவ்வளவு ஈஸியா மாற்ற ஆள்லாம் கிடையாது, என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். கங்ஜோவும் அதையே தான் சொல்றா. எனக்குமே அவனுடைய குரல்ல ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் அவன்கிட்ட அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி கிட்ட பேசணும், அந்த குரலும் இப்போ நம்ம ஒரிஜினல் பர்சனாலிட்டி கிட்ட பேசின குரலும் எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரிஞ்சுது. ஒருவேளை ஹாஸ்பிட்டல் அவன் நர்வஸா இருந்திருப்பானா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவளுமே யோசிக்கிறா. இவனை விசாரணை பண்றதுக்கு இன்ட்ராகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. கங்ஜோவும் டாரிக்கும் அப்சர்வேஷன் ரூமுக்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி கமிஷனரும் ஒரு சைக்காட்ரிஸ்டும் இருக்காங்க. ஏன்னா இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு இல்லையா, விசாரணை அப்போ அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்டையுமே வர வச்சிருக்காங்க. இன்ட்ராகேஷன் ரூம்ல போலீஸ் ஆபீசர் யாங் தான் அவனை விசாரிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்காரு. கூட இன்னொரு போலீஸ் ஆபீசரும் இருக்காரு. அந்த டாங் பேங்கு கூட ஒரு லாயருமே வந்திருக்காங்க. அந்த தாத்தா தான் அனுப்பி வச்சிருக்காரு. இந்த லாயர் அதே ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ் சேர்ந்தவங்க தானா. அதனால அவனுக்கு ரொம்ப லாயலா இருக்காங்க. சின்ன முதலாளி, உங்களுக்கு ஞாபகம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கவே
ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. ஆனா எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருதே, நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மூஞ்ச ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு சொல்றான். இவனை விசாரிக்கிறதுக்கு முதல்ல அந்த சைக்காட்ரிஸ்ட் தான் வராரு. உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூ இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சின்ன முதலாளி ஒத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்றாங்களா. நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி, உங்களுக்குள்ள எப்பயாவது 2க்கும் மேல பர்சனாலிட்டிஸ் இருக்கிறத ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபீல் பண்ணிருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் அதை கண்கூடாவே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, அந்த பர்சனாலிட்டிஸ் உங்களுக்குள்ள வரும்போது பிளாக் அவுட் ஆகும் இல்லையா, அந்த சமயத்துல என்ன நடந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தயங்கி தயங்கி ஆமா எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அதை கூட அவனால முழுசா சொல்ல முடியல. அவன் அவ்வளவு வருத்தப்படுறான், கஷ்டப்படுறான், அழுகுறான். இந்த அன்னியன் படத்துல அம்பிக்குள்ள அன்னியன்னு சொல்லி ஒரு கில்லர் பர்சனாலிட்டி இருந்துச்சு, நிறைய பேத்த கொலை பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம் அம்பிக்கு தெரிய வந்தப்ப அந்த அம்பி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், அதே மாதிரிதான் இப்ப இந்த டாங் பேங்குமே கஷ்டப்பட்டு இருக்கான். இது அப்சர்வேஷன் ரூம்ல இருந்துட்டு கங்ஜோ பாக்குறா. 100% ஏதோ தப்பா இருக்கு, இவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கங்ஜோ யோசிக்கிறா. அவளுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அந்த பக்கம் அந்த சைக்காட்ரிஸ்ட் கங்ஜோவை பார்த்து ஆமா இருக்கு அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் யாங் கிட்ட சொல்றாரு. இன்னும் ஒரு சில டெஸ்ட் எடுத்து தான் நான் இதை கன்ஃபார்ம் பண்ணணும், ஆனா இப்ப வரைக்கும் இவனுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு நான் கன்ஃபார்மா சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவன் பண்ண கிரைம் பத்தின விசாரணையை போலீஸ் ஆஃபீஸர் யாங் ஸ்டார்ட் பண்றாரு. இவன் பண்ண எல்லா கொலைகளோட கிரைம் சீன் போட்டோஸையும் அவன் முன்னாடி வச்சு நீ பண்ண கொலைகளை ஆர்டர் படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. முதல்ல நீ செப்டம்பர் மாசம் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் கொலையை பண்ணிருக்க, அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் மெதுவா திரும்பி சைட்ல பாக்குறான், அப்புறம் கீழே பாக்குறான், ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு எல்லா மெமரியும் ஒரே நேரத்துல அலை மாதிரி அடிக்கிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கான். டாரிக் அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து இதை பார்த்துட்டு எனக்கு அவங்க கிட்ட ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பர்மிஷன் கேட்கறான் கமிஷனர் கிட்ட. அவங்களும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவன் நேரா கிளம்பி இன்ட்ராகேஷன் ரூமுக்கு வரான். போலீஸ் ஆபீசர் யாங்குக்கு தான் இவனை பத்தி நல்லா தெரியும்ல, தயவு செஞ்சு கோவப்பட்டுடாதடா, அவங்க கிட்ட பொறுமையா எதை கேட்கறதா இருந்தாலும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவன் நேரா போய் அங்க இருக்கிற போட்டோஸ்ல இவன் தங்கச்சியோட போட்டோ எடுத்து அவன் முன்னாடி வைக்கிறான். அந்த டாங் பேங்கால அந்த போட்டோவை பார்க்கவே முடியல, கண்ணை இறுக்கி மூடிக்கிறான். நீ என்ன பண்ணிருக்கேன்னு பாருடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் கண்ணை திறக்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கான். உன்னை அதை பாருன்னு சொன்னேன், பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு, எதுக்காக எந்த தப்புமே பண்ணாத இன்னசென்ட்டான என்னோட தங்கச்சியை நீ கொலை பண்ண, என்ன காரணத்துக்காக பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கறான். அவன் ஒரு மாதிரி ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தலையசைக்கிறானா. டாரிக்கு சமக்கம் வந்துருது. போய் அவன் முடிய கொத்தா புடிச்சிடுறான். உடனே எல்லாரும் ஓடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாங் பேங் சொல்றான், ஒருவேளை நான் அவளை பார்த்து பொறாமப்பட்டிருக்கலாம், ஏன்னா அவகிட்ட ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதனால நான் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஏன்னா என்கிட்ட ஃபேமிலின்ற பேர்ல என்னை குடும்பப்படுத்தின என்னோட தாத்தா மட்டும் தானே இருக்காரு, பொறாமையில நான் இதை பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டு தான் சொல்றான். கூடவே உட்காந்து தேம்பி தேம்பி அலறான் வேற. எது அலறியா, நீ என் தங்கச்சிக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நீ அழுதினா எல்லாம் சரியா போச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டு அடிச்சிடுறான். உன்னை அரெஸ்ட் பண்ணும்போது துப்பாக்கியால சுட்டன்ல, அதை நேரா உன் நெஞ்சில சுட்டிருக்கணும், உன்னை அப்பவே சாகடிச்சிருக்கணும், இந்த கோர்ட்டு கேஸ் ஜெயில எல்லாம் நீ டிசர்வே பண்ண மாட்ட அப்படின்ற மாதிரி புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கான். பக்கத்துல லாயர் வேற இருக்காங்களே, இவனை போட்டு இப்படி விசாரணை எப்ப அடிச்சு சும்மா விடுவாங்களா, நான் உங்களை கோர்ட்டுக்கு இழுப்பேன், கேஸ் போடுவேன், ஊன்னு அவங்க வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் டாரிக் கண்டுக்கவே இல்ல. உன்னை கண்டிப்பா கொல்லுவேண்டா, என் கையால தான்டா உனக்கு சாவு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வேற போறான். இந்த கலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு கமிஷனர் இப்போதைக்கு இந்த விசாரணையை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க, அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல அடைச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கங்ஜோ ஏதோ ஒரு மாதிரி தீவிரமா யோசிச்சுட்டு அவசர அவசரமா கிளம்பி போறான் அந்த டாங் பேங்க பாக்குறதுக்கு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன மாதிரி இமிடேட் பண்ண ட்ரை பண்ணிருக்க, அதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம். எதுக்காக நீ என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை உருவாக்கி அதை நீ கில்லரா மாத்திருக்க, என்ன காரணம்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவன் எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். கங்ஜோ விட மாட்டேங்கிறா, ஒழுங்கா சொல்லுடான்ட்டு பின்னாடியே போறான். டாரிக் தான் வந்து தடுத்து நிறுத்துறான், வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு. லாக்அப்ல இருக்க டாங் பேங்க பாக்குறதுக்காக அவனோட தாத்தா வரான். என்னடா எதுக்காகடா போலீஸ் கிட்ட போய் எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு கேக்குறாரா. நான் எதையுமே பண்ணல தாத்தா, எல்லாமே எனக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டி தான் தாத்தா பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க காவலுக்கு ஒரு ஆபீசர் உட்கார்ந்துருக்காரு. தம்பி நீ எங்க ஊரை சேர்ந்தவன் தானே, உங்க அப்பாவுக்கு கூட அந்த கிராமத்துல நான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் போறியா, நான் என் பேரங்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆள் சொல்லவும் அவனும் எந்திரிச்சு போயிடுறான். இங்க பாரு, உடனே நீ அவங்க கிட்ட போய் நான் சொன்னது எல்லாமே போய் நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்றாரா. இவ்வளவு நேரம் அவன் ஒரு மாதிரி பயந்து அழுதுட்டு பேசிக்கிட்டு இருந்தாலையா, இப்ப ஒரு மாதிரி கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு பேசுறான். நான் சொன்ன எதுவுமே பொய் இல்லன்றது என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒழுங்கா அவங்க கிட்ட போய் நீ சொன்னது பொய்ன்னு சொல்ற, அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லன்னு நான் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு இந்த தாத்தா எந்திரிச்சு அங்க இருந்து போக பாக்குறாரு. அப்ப இவன் லொட்டுன்னு கீழே தட்டுறானா, அந்த சத்தத்தை கேட்டு இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் டாரி கங்ஜோவை இழுத்துட்டு வந்தான் இல்லையா, அவன் கங்ஜோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இவ்வளவு நேரம் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது அந்த டாங் பேங்கே கிடையாது, இது நம்ம
நமக்கு தெரியாத இன்னொரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றான். நான் அவன் கண்ணுல பார்த்தேன். அவன் அந்த கிரைம் போட்டோஸ பார்த்த பார்வை இருக்கு பத்தியா, அவன் பார்வையில ஒரு வருத்தம் கில்ட்னு எதுவுமே இல்ல. அவனுக்கு அந்த கொலைகளை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ அவனுக்குள்ள இருக்கிற அந்த 3 பர்சனாலிட்டிக்கும் வேற வேற மேனரிசம் இருக்குன்னு சொன்னல, அந்த எந்த மேனரிசமும் இவங்கிட்ட இல்ல. அவன் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே வருத்தப்படுற மாதிரி அலற மாதிரி வந்துச்சே தவிர, அவன் கண்ணுல இருந்த பார்வை அவனுக்கு அந்த கொலைகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவன் என்ஜாய் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி டைரக்ட் சொல்றான். நீ என்ன சொல்ற, அவனுக்குள்ள புதுசா ஒரு பர்சனாலிட்டி உருவாகிருச்சுன்னு சொல்றியா அப்படின்னு கங்ஜோ கேக்குறா. இல்ல, அதுதான் அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க அந்த டாங் பேங்க காமிக்கிறாங்க. அப்படியே வில்லத்தனமா அவங்க தாத்தாவை பார்த்துட்டு கேக்குறான், என்ன நீ பண்ண தப்பெல்லாம் என் தலையில கட்டிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அந்த கொலையெல்லாம் நீ தானே பண்ணுன, என்ன பயமா இருக்கா? நீ பண்ண அந்த அசிங்கமான வேலைகள்லாம் நான் வெளியில கொண்டு வந்துருவேன்னு பயப்படுறியா? எந்த அசிங்கமான வேலையை நான் வெளியில கொண்டு வருவேன்னு நினைக்கிற? அந்த கிராமத்துல இருக்கிற முட்டாள்கள் எல்லாம் கைபொம்மை மாதிரி ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க. அவங்க யாராவது உன் பேச்ச கேட்கலன்னா அடிச்சே சாகடிப்பிய. அத பத்தியா? இல்ல என்னோட அப்பாவை, சாரி உன்னோட வளர்ப்பு மகனை நீ அடிச்சே சாகடிச்சிய, அத பத்தியா? இல்ல என் அம்மாவை நீ மோலஸ் பண்ணி அது மூலியமா அவங்க பிரெக்னன்ட் ஆகி அதுல நான் பிறந்தனே, அத பத்தி சொல்லிருவேன்னு நினைக்கிறியா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ஊர் தலைவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காரு. இந்த தலைவர் அவனுக்கு தாத்தா இல்ல அப்பா போல இருக்கு. அவன் மருமகளையே மோலஸ் பண்ணியிருக்கான். நீ என்னைக்கு என் கண்ணு முன்னாடி என் அப்பாவையும் அம்மாவையும் இல்ல உன் வளர்ப்பு மகனையும் மருமகளையும் அடிச்சு சாகடிச்சியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், இனிமே சாகர வரைக்கும் உனக்கு பணிஞ்சு போற மாதிரி நடிக்கணும்னு சொல்லி. அதனாலதான் எனக்குள்ள நான் அந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் உருவாக்கிக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன கொன்னுட்டேன்னு வச்சுக்கோ, சாக்கடை நிறைஞ்ச இந்த உலகத்துக்கு நான் நீதி கொடுக்க முடியாதுல்ல, அதுக்காக தான் ஒழுங்கா என்னை இங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் பண்ற. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, நீ பண்ண எல்லாத்தையும் நான் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த டாங் பேங் இந்த ஊர் தலைவரை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இங்க டாரிக் வந்து சொல்றான், இதுதான் அவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டியே. இவ்வளவு நாளா நாம ஒரிஜினல் பர்சனாலிட்டின்னு எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே வெறும் நடிப்பு மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இந்த ஒரிஜினல் பர்சனாலிட்டி அவனுக்குள்ள இருக்கிற அந்த கில்லர் பர்சனாலிட்டி 3 பேர் இருக்காங்களே அவங்கள விட ரொம்ப கொடூரமானவன். ஏன்னா அவங்க 3 பேரும் கோவத்துல கொலை பண்றாங்க. ஆனா இவன் பண்ற கொலைகளை என்ஜாய் பண்ணி பண்றான். ஆக்சுவலா இவன் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே, இவனே ஒரு கொடூரமான கொலைகாரன்னு தெரிஞ்சதுன்னா இவனுக்கு பெரிய தண்டனையா கிடைக்கும். ஆனா இவனோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி ரொம்ப இன்னசென்ட். இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆல்டர் ஈகோ தான் கொலை பண்ணிருக்கு அப்படின்னு இவன் மட்டும் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு வெறும் 5 வருஷ தண்டனை தான் கிடைக்கும். அதுக்காக தான் அவன் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை இங்க டைரக்ட் சொல்றான். அந்த சமயத்துல ஹான் கால் பண்றான். அவங்க கிட்ட இருந்த அந்த இயரிங் எடை பத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருப்பா இல்லையா, அதை பத்தி சொல்றதுக்காக தான் கால் பண்றான். அதை நான் செக் பண்ணி பார்த்தேன் மேடம், அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. நார்மலா மனுஷங்களுக்கு 8000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் சத்தம் கேட்கும். ஆனா அந்த இயரிங் எடை யூஸ் பண்ணா 20000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சத்தத்தை கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுல எஃப்ஆர்னு ஒரு எழுத்து எழுதி இருந்துச்சு, அது ஏதோ அந்த கம்பெனி பேரா கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. இல்ல மேடம், எஃப்ஆர்ன்ற பேர்ல எந்த ஒரு இயரிங் எடு கம்பெனியுமே இல்ல, அந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றானா. முதல்ல அந்த எஃப்ஆருக்கு என்ன அர்த்தங்கிறத கண்டுபிடி அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. அது மட்டும் இல்ல மேடம், இந்த டாங் பேங் கடைசியா ஆன்லைன்ல ஏதோ ஒரு சில வினோதமான பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கான். சிலிகான் கம், அப்புறம் பிவிசி பிலிம், வெள்ளை கலர் விக்கு, தாடி இதெல்லாம் அவன் ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த ஹான் கண்டுபிடிச்சு சொல்றான். வெள்ளை கலர்ல விக்கும் தாடியும் ஆர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒருவேளை அவன் கிழவ வேஷம் போட்டுட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்றானோ அப்படின்ற மாதிரி தான் கங்ஜோ யோசிக்கிறா. அந்த சமயத்துல தேசிக்கு அவசர அவசரமா ஓடி வரான். அந்த ஊர் தலைவரோட லாக்கர்ல இருந்து எரிஞ்சு போன அந்த என்வலப்பை கண்டுபிடிச்சான் இல்லையா, அதை தான் எடுத்துட்டு வரான். இதுல ஒரு ஷாக்கிங்கான உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த டாங் பேங்கோட டிஎன்ஏ ரிப்போர்ட் தான் அதுல இருக்கு. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல அந்த டாங் பேங்கோட அப்பா கூட சுத்தமா அவனுக்கு டிஎன்ஏ மேட்ச் ஆகவே இல்லை. ஆனா அவன் தாத்தா கூட 100% மேட்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா சொல்ற, அப்ப அந்த தாத்தா இல்லையா அப்பாவா அப்படின்ற மாதிரி டைரக்ட் ஷாக் ஆகி போய் கேட்கிறான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு 7 வயசுலயே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அவனுக்கு இருக்குன்னு ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டுமே அதுல இருக்கு. உடனே கங்ஜோ பார்க்கு கால் பண்ணி இவனோட அந்த சின்ன வயசு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை பத்தியும் இவனோட அப்பா ஒருவேளை தத்தெடுத்து வளர்த்த பையனா அப்படின்றத பத்தியும் செக் பண்ண சொல்லி சொல்றா. ஆனா கங்ஜோக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது போன சீசன்ல டீம் லீடரான டாங்குவும் அவனோட அண்ணன் கணிகையோட கதையும் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி யோசி. இங்க இந்த ஊர் தலைவரை காமிக்கிறாங்க. அந்த டாங் பேங் மிரட்டினதை கேட்டதுக்கு அப்புறம் தப்பிச்சா போதுன்ற மாதிரி அங்கிருந்து வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த டாங் பேங், நீ ஒரு சாதாரண மனுஷனா இருந்துட்டு என்னை எழுப்பி விட்டுட்டல, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடூரமா சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். இதுக்கு முன்னாடி இவனுடைய பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகும் போதெல்லாம் அடிக்கடி இவனுடைய ஒரிஜினல் பர்சனாலிட்டி வெளியில வர மாதிரி நமக்கு காமிச்சிருந்திருப்பாங்க. அதாவது இன்னசென்ட்டா பயந்த மாதிரி, இவனுக்கு அந்த கொலைகளை பத்தி எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா. அவன் எப்பெல்லாம் வெளியில வரானோ அப்பெல்லாம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து பாக்குற மாதிரி நமக்கு காமிச்சிருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட அவன் அந்த மாதிரி அந்த வாய்ஸ் ரெக்கார்டர் எடுத்து பார்த்திருப்பான். அதை பார்த்துதான் அவன் ஒரு மாதிரி பயந்துட்டு அதை எடுத்துட்டு ரூம் விட்டு வெளியில வரான். தேசிக் ஆல்ரெடி அந்த ட்ரக் கலந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு வெளியில தூங்கிட்டு இருக்கான். இவன் நைஸா பாத்ரூம்குள்ள போய் அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணி பாக்குறான். நீ என்னை எழுப்பி விட்டுட்டல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு குரல் ரொம்ப டெரிஃபிக்கா பேசுற மாதிரி இருக்கு. அதை கேட்டதுமே இவன் பயந்து போய் அந்த ரெக்கார்டரை கீழே போட்டுடுறான். டாரிக்கும் கங்ஜோவும் வந்து இவனை ஹாஸ்பிட்டல்ல மிரட்டி இருப்பாங்கல்ல, நீ தான் கொலகாரன், உனக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. இவன் பொண்ண
கொலைகள் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருதா. இவன் ஒரு மாதிரி ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருக்கான். நானா இதெல்லாம் பண்ணேன், இல்ல இல்ல அப்படின்ற மாதிரி அவன் பயந்துட்டு இருக்கானா. அப்போ அங்க அந்த பாத்ரூம் கண்ணாடியில இவனுக்கு இவனோட சின்ன வயசு உருவம் தெரியுது. இல்லடா பயப்படாத, அதெல்லாம் நீ பண்ணல, ஏன்னா நீ டாங் பேங்கே இல்ல, நீ ஒரு ஃபேக்கான டாங் பேங்க், மத்தவங்களை ஏமாத்துறதுக்காக நான் தான் உன்னை உருவாக்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வில்லத்தனமா சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா இவனுக்கு பர்சனாலிட்டி ஷிஃப்ட் ஆகுது. அந்த சின்ன பையன் எப்படி இப்ப வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருந்தானோ அவன் இவனுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. அதாவது இப்ப இவன் தான் ஒரிஜினலான டாங் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டாரிக்கு ஒருத்தனை சொன்னாலையா இவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கொலகாரம் சொல்லி அவன் இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இவனுக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டிஸ் எல்லாமே இவனாவே உருவாக்கிக்கிறான் போல இருக்கு. ஃபேக்கா இவனாவே உருவாக்கிக்கிறான். ஏற்கனவே நமக்கு 3 கில்லர் பர்சனாலிட்டி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாம பயந்து பயந்து இருக்கிற ஒரிஜினல் பர்சனாலிட்டின்னு ஒண்ணு நமக்கு காமிச்சாங்க இல்லையா. ஆக்சுவலா அது ஒரிஜினல் பர்சனாலிட்டி கிடையாது. இவனே இவனுக்குள்ள உருவாக்கிக்கிட்ட ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டி போல இருக்கு. ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக. ஒரிஜினல் டாங் பேங்க் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் ஆனவன், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவனே உருவாக்குன ஒரு ஃபேக்கான பர்சனாலிட்டி தான் அந்த பயந்தாங்கோலியுமே. உண்மையிலேயே ஒரிஜினல் டாங் பேங்க் எல்லாத்த விட ரொம்ப கொடூரமானவனா இருப்பான் போல இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜெயில உட்காந்து இவன் ஏதோ வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் அட்டாக் பண்ணாலே அந்த கோஸ்ட் லேடி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் நடந்திருக்கு. கான்சியஸ் வந்து எந்திரிச்சதும் அவங்க பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கு காவலுக்கு இருப்பா போல இருக்கு. அவங்க தான் போய் பார்த்துட்டு இல்ல மேடம் நீங்க நல்லா தான் இருக்கீங்க, டாங் பேங்க நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் டாங் பேங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், அந்த மான்ஸ்டர் டாங் பேங்க பத்தியும் சொல்றேன், அவனோட தாத்தா அந்த ஊர் தலைவரை பத்தி நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே டாரி கங்ஜோ எல்லாருமே வந்துடுறாங்க இவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்குறதுக்காக. அவங்களும் சொல்றாங்க அவன் ஒரு மனுஷனே கிடையாது, ஒரு டெவிலு, அவன் என்ன அட்டாக் பண்ணனா ஆனா சாகடிக்கல, உன்னை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறமா சாகடிப்பேன்னு சொல்லி என்னை விட்டு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு தெரியுது. சரி விடுங்க, நீங்க அப்புறமா வேணா வாக்குமூலம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. இல்ல வேண்டாம், நான் எல்லாத்தையும் இப்பயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவளே கிடையாது, இந்த கிராமத்துக்கு வரணும்னு நான் நினைக்க கூட இல்ல, நான் வந்து ஒரு ஃப்ராடு கேஸ்ல மாட்டிக்கிட்டேன், அப்புறம் தான் நான் இந்த கிராமத்தை பத்தி கேள்விப்பட்டேன், எங்கேயுமே போறதுக்கு இடம் இல்லாதவங்க இந்த கிராமத்துக்கு வந்தா இவங்களுக்கு இங்க தங்குறதுக்கு இடம் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிராமத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்களோட கதையை சொல்றாங்க. இவங்க கிராமத்துக்கு வந்தப்பவே இந்த ஊர் தலைவர் இவங்களை கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இவங்க வந்து உங்களுடைய வழிகள் எல்லாம் போக்க போறாங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க போறாங்க, இவங்க தான் இனிமே இந்த கிராமத்துக்கே ஒரு அம்மா மாதிரின்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்களை அந்த கோஸ்ட் லேடியா இந்த தலைவர் தான் மாத்திருக்காரு போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஊர் தலைவர் பொய்யா ஒரு கடவுளை உருவாக்கி அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பொய்யான ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க சம்பாதிக்கிற காசெல்லாம் அவங்களுக்கு சேமிச்சு வைக்கிறேன், அவங்கள பெரிய பணக்காரன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறான், அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க தான் ஒட்டுமொத்தமா ஒன்னா சேர்ந்து தான் வேலை பாக்குறாங்க. கிடைக்கிற பணத்துல இவரே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறாரு அப்படின்னு தேசி கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லியிருப்பான் இல்லையா. அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல போடுற மாதிரி போட்டு பாஸ்புக்கையுமே இந்த ஆளே வாங்கி வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த ஆளுக்கு நிறைய வாரிசுகள் வேணும்னு சொல்லி அவன் அங்க நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணியிருக்கான். நிறைய அவனுக்கு குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க. அதுல யாரு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்களோ அவங்களதான் அவன் வாரிசா செலக்ட் பண்ணிக்கிறானா. அப்படி செலக்ட் பண்ண ஒரு ஆள் தான் இந்த டாங் பேங். டாங் பேங் ஆக்சுவலா அவனோட பையன் தான். ஆனா இந்த உண்மை யாருக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்க வெளியே சொல்லிடுவாங்கன்ற பயம் அந்த ஆளுக்கு வருதோ அவங்களை விட்டு வைக்க மாட்டான், அடிச்சே சாகடிச்சிருவான். அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே அவனுக்கு அடிமைகளா மட்டும்தான் அங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த லேடி சொல்றாங்க. சரி இதெல்லாம் நீங்க கோர்ட்ல வந்து அந்த ஆளுக்கு எதிராக சாட்சியா சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. கண்டிப்பா நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு லெட்ஜருமே எடுத்து வச்சிருக்கேன். அதுல அந்த ஊர் தலைவருக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே இருக்கு, நான் அதை மறைச்சு வச்சிருக்கேன், அதையுமே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. இவ உடனே பார்க் அனுப்பி வைக்கிறா. நீ கிம் கூட போய் அந்த லெட்ஜர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சமயத்துல கங்ஜோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. போலீஸ் ஆஃபீஸர் யாங் தான் கால் பண்ணி சொல்றாரு, இந்த டாங் பேங்க சைக்காட்ரிக் கிளினிக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, அது நல்லதுதான் சொல்லிட்டு இவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாங் பேங்குக்கு எதிரா அந்த டாங் பேங்க சைக்காட்ரிக் கிளினிக் கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப பயங்கர சேஃப்டியோட தான் இருக்கு. கீ கார்ட்லாம் போட்டு ஓபன் பண்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போய் அவனை ரூம்ல உட்கார வச்சு அவனுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட சொல்லி. அவனும் வாங்கி சாப்பிடுறான். அந்த டாக்டர் அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு வாயை திறடான்னு திறந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அங்க இருந்து போறாரு. கூடவே தேசிக்குமே போயிருப்பான். அவங்க எல்லாரும் அவனை வந்து அங்கேயே மாத்திரை கொடுத்து விட்டுட்டு கிளம்பி போறாங்க. மேபி அது தூக்க மாத்திரை போல இருக்கு, அதனாலதான் தைரியமா அவனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தேசி கடைசியா வெயிட் பண்ணி ஒரு பேக் எடுத்து அவங்க கிட்ட வைக்கிறான். உனக்காக நான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த டாங் பேங் அவன் வாயில இருந்து மாத்திரை எடுக்கிறான். அவன் அதை சாப்பிடவே இல்லை, மறைச்சுதான் வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. மாத்திரையை தூக்கி போட்டுட்டு தேசிக்கு கொடுத்த அந்த பேக் எடுத்து ஓபன் பண்றான். உள்ளுக்குள்ள ட்ரெஸ் இருக்கு, கூடவே ஒரு லெட்டர் இருக்கு. இந்த கதவு இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் ஆகும். உன் தாத்தா நீ இனிமே இங்க இருக்க கூடாது, நீ வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அதுதான் உனக்கும் நல்லது அவருக்கும் நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்காக தான் நான் இந்த வேலையை பாக்குறேன். உனக்காக நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம்லாம் இந்த கதவு திறந்திருக்காது. வெளியே வரணுமா வேணாமான்றது உன்னோட முடிவு அப்படின்ற மாதிரி அதுல எழுதி இருக்கு. இதை பார்த்துட்டு இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கானா. அதே சமயம்
சமயம் அங்க கங்ஜோவையும் டேரிக்கையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்டோன் ஃபேமிலி வில்லேஜ்க்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்து ஜூங்கி கால் பண்றாரு. அந்த கோஸ்ட் லேடி மறைச்சு வச்சிருந்த லெஜர் எடுத்துட்டேன். அந்த ஊர் தலைவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இதுவே போதும். இந்த கிராமத்தை நம்ம சர்ச் பண்றதுக்கு வாரண்ட் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ நம்ம சைடு எல்லா பிளானுமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமே தேசிக் அவனோட வேலையை சரியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றா. இங்கே இந்த டாங் பேங்க காமிக்கிறாங்க. அவன் அந்த லெட்டரை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ரூம்ல ஒரு லேண்ட்லைன் போன் இருக்கு. அந்த போனுக்கு கால் வருது. இவன் அதை பார்த்துட்டு போய் போனை எடுக்கிறான். அந்த பக்கம் கங்ஜோ தான் பேசுறா. என்னடா எனக்கு பயந்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒளிஞ்சுக்கிட்டியா நீயே அப்படின்ற மாதிரி கேட்கிறாளா. இவன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். ஆனாலும் உடனே அது ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி மறைச்சிட்டு நார்மலா இவங்க கிட்ட தான் நடிச்சுட்டு இருக்கான். இவன் ஒரு இன்னசென்ட் மாதிரி அந்த மாதிரி பேசுறான். இல்ல மேடம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லடா தம்பி. உனக்குள்ள இருக்கல்ல உங்க அக்கா, அதான் அந்த கங்ஜோ பர்சனாலிட்டி. அவ ஆல்ரெடி உனக்கே தெரியாம எனக்கு இமெயில் அனுப்பி விட்டுட்டா. உன்னோட வீட்டுல உன்னோட பேஸ்மெண்ட்ல அவ கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காளாம் உனக்கே தெரியாம. அங்க நீ பண்ண எல்லா லீலைகளும் அதுல ரெக்கார்ட் ஆகியிருக்கான். இப்போ நான் உன்னோட வீட்டுல தான் இருக்கேன். என் டிடெக்டிவ் டீமோட அந்த கேமராவை தான் தேடிட்டு இருக்கேன். அந்த கேமரா கையில கிடைச்சதுமே உன் லீலைகள் அனைத்தையும் நான் உலகத்துக்கே டெலகாஸ்ட் பண்ணி காமிக்க போறேன் அப்படின்ற மாதிரி கங்ஜோ சொல்றாளா. இவனுக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனா அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னமும் இன்னசென்ட் மாதிரியே அவகிட்ட நடிக்கிறான். எனக்கு தெரியல, ஒருவேளை எனக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டி ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானா. டேய் நடிக்காதடா, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுல. நீ பண்ற கொலைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் உன் தாத்தா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நீ ஃபேக்கான பர்சனாலிட்டியை உருவாக்கி அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டல. டைரக்டர் கங்ஜோன்னு சொல்லி நீ உருவாக்குன ஒரு பர்சனாலிட்டி என்ன காப்பி பண்றதுக்காக இயரிங் எய்டெல்லாம் யூஸ் பண்ணி அதை காப்பி பண்ணுன. ஆனா அதே பர்சனாலிட்டி உனக்கு துரோகம் பண்ணி மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாளா. அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்கு இது கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அட்லீஸ்ட் எனக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியில ஒரு பர்சனாலிட்டிக்காகவாது மத்தவங்களை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறானா. டே லூசு பையல, நான் அடுத்தவங்க பேசுற வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறவில்லடா, அடுத்தவங்க விடுற மூச்சு காத்துல இருக்கிற அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறவ. எங்கிட்டயே நடிக்கிற பத்தியா? கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு உன்னை நான் அரெஸ்ட் பண்ண தான் போறேன். ஜெயில கொடூரமான சாவு எப்படி இருக்கும்ன்றத நான் உனக்கு காமிக்க தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணி விட்டுடுறா. இவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. கங்ஜோ காலை கட் பண்ணதுமே டைரக்ட் தேசிக்கு கால் பண்றான். கங்ஜோ அவளோட வேலையை முடிச்சுட்டா இப்ப நீ உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் இங்க இருக்க செக்யூரிட்டி எல்லாரையுமே அனுப்பி வச்சுட்டேன். அவனுடைய ரூம் டோரையும் மெயின் கேட்டையும் ஓபன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி அவன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோர்ல இருக்க பேஷண்ட் எல்லாத்தையுமே ஏற்கனவே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்க அவன் மட்டும் தான் இருக்கான். இங்க இந்த டாங் பேங் ஒரு மாதிரி டென்ஷனோட உட்கார்ந்திருக்கான். கங்ஜோ பேசினதெல்லாம் கேட்டுட்டு என்னடா பண்றதுன்ற மாதிரி டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கும் போது தேசிக் டோரை ஓபன் பண்றான். அவனுடைய டோர் அன்லாக் ஆகுறத பார்த்ததும் அவனுக்கு செம்ம சந்தோஷம். இவங்க எல்லாரும் வெளியே தான் மறைஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வெளியில வந்தா பிடிக்கணும்னா இல்ல வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. இந்த அமெரிக்கன் போலீஸ அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸிட்ல நிக்க வைக்கிறாங்க. இது ஒரு வழிதான் இருக்கு, அவன் கண்டிப்பா வெளியில வருவான், வெளியில வந்து அவனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க நிக்க வைக்கிறாங்க. இங்க இந்த டாங் பாங் என்ன பண்றான், தேசிக் கொடுத்த பேக்ல இருந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு மெதுவா அங்க இருந்து வெளியில வரான். யாருமே இல்ல. அங்க இருந்து நடந்து வந்தவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம். அங்க இருக்க ஜன்னல் வழியா வந்து எட்டி பாக்குறான். ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த அமெரிக்கன் போலீஸ் ஆஃபீஸர் நின்னுட்டு இருக்கிறத பாத்துடுறான். அதை பார்த்ததும் என்னடா பண்றதுன்னு சுத்தி சுத்தி தேடி பாக்குறான். ஒரு டேபிள் மேல பென் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துல ஸ்பூன்லாம் இருக்கு, மேல பாக்குறான் ஏசி வெண்ட் இருக்கு. இதெல்லாம் ஒன்னொன்னா மாத்தி மாத்தி பார்த்தவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். அடுத்த நிமிஷமே பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் ஆகுது. இப்படி பவர் கட் ஆனதும் மத்தவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க. என்னாச்சு திடீர்னு எதுக்காக பவர் கட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் வெளியே மறைஞ்சு நின்னவங்க எல்லாம் அவனை தேடிட்டு உள்ள போறாங்க. தேசிக் என்ன பண்றான், வேகமா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வந்து எக்ஸிட்ல அந்த அமெரிக்கன் போலீஸ் கூட நின்னுக்கிறான். அந்த டாங் பாங் ஒருவேளை வெளியே வந்தா அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்ஜோ டாரிக் அப்புறம் ஒரு சில பேட்ரோல் போலீஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவனை தேடிட்டு போறாங்க. அவனோட ரூம்ல போய் பார்த்தா ஆளை காணோம், வெளியில போயிட்டான் அப்படின்னு தெரியுது. அவனை தேடிட்டு இருக்கும்போது கங்ஜோக்கு ஒரு ஹெவியான சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெவியா காத்தடிக்கிற சத்தம் கேக்குது. கண்டிப்பா அவன் ஜன்னலை தான் உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பாக்குறாங்க. ஒரு ஜன்னலை வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அந்த கம்பியை வளைச்சு விட்டுட்டு அது வழியா எஸ்கேப் ஆகி போயிருக்கான் அப்படின்னு தெரியுது. இங்க வெளியே தேசிக்கும் அந்த அமெரிக்கன் போலீஸும் நின்னுட்டு இருந்தாங்களா, அவன் ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பின்பக்கமா தப்பிச்சு போறத அவங்க பாத்துடுறாங்க. பின்னாடியே விரட்டிட்டு போறாங்க. இவன் இப்படி தப்பிச்சு போறான்ற விஷயத்த அங்க கங்ஜோ கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்களா. அப்ப கங்ஜோக்கு கால் சென்டர்ல இருந்து ஹான் கால் பண்றான். நான் இந்த டாங் பேங்க பத்தி ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் சின்ன வயசுல 12 வயசா இருக்கும் போது இவனை கிட்னாப் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பிங்னால இவன் ட்ராமாவில பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால இவனை கொண்டு போய் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. எஃப் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்கதான் இவனுக்கு இந்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப தேடி பார்க்கும்போது அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லன்னு தான் வருது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபேக்கான லைசன்ஸோட ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அப்பவே அதை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ்மே ஃபேக்கான லைசன்ஸோட தான் இருந்திருக்கணும் அப்படின்ற விஷயத்த ஹான் சொல்றான். இதை கேட்டதுமே கங்ஜோக்கு இந்த எஃப் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ன்ற பேரை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஆனா அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரல. இங்க தேசிக்கும் அந்த அமெரிக்கன் போலீஸும் அவனை விரட்டிட்டு போனாங்க இல்லையா, நீ லெஃப்ட்
லெஃப்ட் சைடுல போ, நான் ரைட் சைடுல போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அவனை விரட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தேஷிக்கு திடீர்னு பின்னாடி யாரோ கத்துற சத்தம் கேக்குது. சத்தத்தை கேட்டதுமே இவன் பயந்து போய் பின்னாடியே வந்த வழியிலேயே திரும்பி ஓடி வந்து பாக்குறான். ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட இந்த அமெரிக்கன் போலீஸ் கீழே அடிபட்டு மயங்கி கிடக்குறான். அவனை போய் எழுப்பி பாக்குறான். இப்படி இந்த மாதிரி அமெரிக்கன் போலீஸ் அடிபட்டு கிடக்குறான், அவனை அட்டாக் பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கங்ஜோ கிட்டையும் டாரி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தேஷிகை யாரோ அட்டாக் பண்றாங்க. அந்த சத்தம் அங்க கேக்குது. இங்க தேஷிக்கு அட்டாக் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டாங் பாங் தான். கையில கத்திய வச்சுட்டு கண்ணா பின்னான்னு கிடைச்ச இடத்துல எல்லாம் குத்துறான். ஆனா அவன் சாகுற மாதிரி குத்த மாட்டேங்கிறான், அவனுக்கு வலிக்கிற மாதிரி தான் குத்துறான். ஏன்டா உயிரை ரிஸ்க் எடுத்து எதுக்காக நீ இப்படி ஸ்பை வேலையெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு குத்திக்கிட்டு இருக்கானா. உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி தேஷிக் பயப்படாமையே பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது பிடிக்கவே இல்ல. அவன் பயப்படணும்னு எதிர்பார்க்கறான் போல இருக்கு. மனுஷங்க பயப்படும் போது அவங்க கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும் தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப மட்டும் நீ பயந்து என்கிட்ட என்ன விட்டுடுன்னு சொல்லி கெஞ்சி கேட்டேன்னு வச்சுக்கோ, மேபி நான் உன்னை உயிரோட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கெஞ்சு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றானா. உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் கெஞ்சுவேன்னு எதிர்பார்க்காத, அது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தேஷிக் கொஞ்சம் கூட பயமே இல்லாம அவன்கிட்ட பேசுறானா. அதனால அவன் திரும்ப திரும்ப அவனை கையில கால்ல அங்க இங்க மாத்தி மாத்தி குத்திக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நிறைய டார்ச்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் அப்பவாது பயந்து போய் கெஞ்சுவான் அப்படின்னு சொல்லிட்டு தேஷிக் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, என்ன இருந்தாலும் உன் உடம்புக்குள்ள உன் தாத்தாவோட ரத்தம் தானே ஓடுது, அதனால நீ இப்படிதானே நடந்துக்குவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில இயற்பாடு மறைச்சு வச்சிருக்கான். அதை ஆன் பண்ணி விட்டுடுறான். இந்த பக்கம் பேசுறது எல்லாத்தையுமே அந்த பக்கம் கங்ஜோவும் டாரிக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னடா உன் டீமை சேர்ந்தவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி டைமை இழுக்க பாக்குறியா, அது நடக்காதுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தியால குத்திடுறான். இந்த சத்தம் அந்த பக்கம் கங்ஜோக்கு கேக்குது. அதை கேட்டதுமே அவ ஒரு மாதிரி ஷாக் ஆகுறா, பேனிக் ஆகுறாளா. அப்ப அவளுக்கு மண்டை வலிக்குது. அவ மண்டைக்குள்ள ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. கங்ஜோ, உன்னோட காது ரொம்ப அழகா இருக்கு, அது அழகா இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி காது கேட்கிற சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட எனக்கு அந்த காதை கொடுத்துருன்னு நான் கேட்டேன், நீ எனக்கு அது கொடுப்பியா அப்படின்ற மாதிரி யாரோ அவகிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருதா. அதை கேட்டதும் அவ ஒரு மாதிரி பேனிக் ஆகி கீழே விழுறா. இந்த பக்கம் டாரிக்கு அந்த பக்கம் தேசிக்க காப்பாத்த போறதா இல்லைங்க கங்ஜோவை காப்பாத்த போறதான்னு தெரியாம நடுவுல நின்னுட்டு பாத்துட்டு இருக்கான். கங்ஜோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பாத்துட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த ஃபைனல் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.